எதுக்கு இதெல்லாம் நடக்குன்னா நம்ம யோசிக்கணும். சும்மா ஒரு செல்போன் உடையாது, சும்மா டிவி உடையாது, சும்மா டிவி ரிப்பேர் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உன் செல்போன்ல வந்தா செல்போனை உடையப்பாடு, நிச்சயம் உடையப்பாடு. தேவனிடத்துல செபிக்காம, ஆண்டவரிடத்துல நேரம் செலவழிக்காம டிவியே நீ உட்கார்ந்து டிவியை ரிப்பேர் ஆக்கி வருகிறது. ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துல 3 நாள் கன்வென்ஷன் போயிருக்கிறாரு. பக்கத்துல உள்ள ஜனங்கள்லாம் வரல சொல்லிட்டு யார் வீட்டுலாம் டிவி ஓடுதோ டிவி வெடிப்பட்டு ஆண்டவர் இருப்பாரு. 30 டம்மு 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 டிவி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2வது நாள் கன்வென்ஷன்ல யார் வீட்டுலாம் டிவி வெடிச்சது எல்லாம் உள்ள வருது. ஒரு வீட்டுல டிவி வெடிக்கணும்னு சொல்லலாம். செல்போன் நல்லா இருக்கணுமா உடையணுமா? செல்போன் உடஞ்சிட்டுனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், ஏதோ தேவனுக்கு புரியும் இல்லாத காரியத்தை செய்கிறேன். சும்மா எல்லா செல்போனும் உடையிறாங்க, உடையாது. அதனால எல்லாத்தையும் ஒதுக்கிட்ட தேவ சமூகத்தில் வந்து பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார்.